இது வயநாடோட 900 கண்டி ஆஃப் ரோடு. நீங்கள் ஜீப்பில் தான் போகணும். உங்களோட வண்டியில் நீங்கள் போக முடியாது. இப்போ நாங்கள் பார்க் பண்ணியிருக்க இதே மாதிரி இடத்துல தான் நீங்களும் பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போகணும். இங்கே ஜீப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு வந்து 1200 ரூபா. நாங்கள் வந்து 6 பேர் பெரியவங்க, சின்ன பசங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் போயிருந்தோம். ஆனால் மொத்தமாகவே 1200 பேசி இந்த ஜீப் எடுத்துகிட்டு போனோம். இப்போ இந்த ஜீப்பில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த வயநாட்டில் இந்த ஆஃப் ரோடு ஜீப்பில் போகிறது தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீப்பு ஏறின உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரோடு வந்து நல்லாயிருக்கும். ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் தான் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் ஏறி உட்காந்து போனோம். ஸ்டார்டிங்கில் வந்து என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சேன். போக போக பார்த்தா தான் அந்த ஆஃப் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தான் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் இப்போது 1200 நீங்கள் வந்து ஏறினோடனே காசு கொடுக்க தேவையில்ல. உங்களை 900 கண்டியில் விட்டுருவாங்க. விட்டுட்டு உங்களுக்கு ஒரு 45 நிமிஷம் 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 ஹவரில் நீங்கள் திரும்ப வந்து அதே ஜீப்பில் ஏறி ரிட்டன் திரும்ப வந்து நீங்கள் இங்கேயே இறங்கி நீங்கள் அமௌண்ட் கொடுத்துடலாம். ஜீப் பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் முன்னாடி ஒரு ஜீப்பு அப்படி தான் போகும். சில இடங்களில் வந்து ஜீப் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ரோடு ஆஃப் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தவொடனே கண்ணா பின்னான்னு வந்து வண்டி குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை உங்கள் ஃபேமிலியில் வந்து வயசானவங்க இருந்தால் தயவுசெய்து வந்து அவங்கள இந்த ஆஃப் ரோடில் வந்து கூப்பிட்டு போகாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்க, ஹார்ட் பேஷண்ட்லாம் தயவு செய்து யாரும் போகாதீங்க. பார்த்திங்களா, ஒரு ஜீப் முன்னாடி ஒரு ஜீப் பின்னாடி தான் இப்படி தான் போயிட்டுருக்கோம். சில இடங்களில் வண்டி ஏறவே ஏறாது. ஆனால் ட்ரை பண்ணி அதையும் ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து வண்டி மேலே ஏற்றுவாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஜீப்பே கவர்ற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு வந்து மோசமாக போயிட்டு இருந்தது. பார்த்திங்களா, சில நேரங்களில் பாருங்கள் ஒரு ஜீப், இப்போ நீங்களே கண்ணால் பாருங்கள், ஒரு ஜீப்பு கிராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வழி கொடுத்து தான் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சதில் வயநாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் போனது வந்து சீசன் டைமு. அதனால் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜீப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 200 ஜீப் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அதாவது ஒரு ஜீப் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடணும். நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு கரடு முரடான ஒரு பாதை. சில இடங்களில் பார்த்திங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிது. நாங்கள் போனப்போ ஹெவியான மழையில் லைட்டாக தூறல் மாதிரி போட்டுச்சு. நம்ம விவேக் சொன்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை இந்த மாதிரி ரோட்டில் கூப்பிட்டு போனால் டெலிவரி ஆகிடும்னு அது சொன்ன மாதிரி அது உண்மை தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ரோடு அந்தளவுக்கு இதாக இருந்தது. மீண்டும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து ரோடு நல்லா இருந்துச்சு. சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. சில இடத்துல வந்து மண் கொட்டி ஓரளவுக்கு சமமாக வச்சுருந்தாங்க ரோடு. பாதி தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயே டென்ட் மாதிரி போட்டு ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அநேகமாக ரூம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு ஃப்யூச்சரில் ஏதாவது அங்கே பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ரோடு சஃபாரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு
3 கிலோமீட்ரு 4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக வந்து மேலே கண்ணாடி பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், 900 கண்டி அப்படின்ற இடம். அங்கே தான் போய் நமக்கு ஸ்டாப்பிங் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் நீங்களும் அந்த விஷயத்து போகிற மாதிரி இருந்தால் மேலே டாப்புக்கு போயிடுங்க, 900 கண்டிக்கு போயிடுங்க. ஒரு வழியாக வந்து நாங்கள் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபன்னான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த ஜீப் சஃபாரி. வயநாடு ஒரு சூப்பரான சுற்றுலா. அதுவும் நம்ம கேரளாவில் வந்து ஒரு சின்ன ஒரு காஷ்மீர்னே சொல்லலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய வயநாடை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா விலாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாருக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள்.